இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். விசுவாசியின் காதில் படக்கேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். விசுவாசியின் காதில் படக்கேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கலங்கி போய், சோர்ந்து போய், நம்பிக்கை இழந்து போய், பயத்தோடு அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் குழப்பத்தோடு இருந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், யுத்த மேகங்கள், போராட்டங்கள், எதிர்பாராத விபத்துகள், ஆபத்துகள், தோல்விகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்தில் இன்னைக்கு பாதிப்பு வருகிறது. இதனால் இருதயத்தில் ஒரு கலக்கம், இருதயத்தில் ஒரு துக்கம். காலையில் எழுந்த உடனே ஐயோ இந்த நாளெல்லாம் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, வேலைக்கு போனாலும் கஷ்டமா இருக்கு, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கும் அது கஷ்டமா இருக்குது. எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்குமே ஒரு விதமான துக்கமும் கலக்கமும் இருதயத்தை நிரப்புகிறதை இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. கலங்கி போன சீஷர்களை பார்த்து சொன்னதோடு மட்டுமல்ல, தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள், நம்பிக்கை இழந்து விடாதீங்க. வாழ்க்கையின் காரியங்கள்ல இப்படியே போக போவதில்லை. தோல்விகள் வந்தாலும் கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பார். கஷ்டங்கள் வந்தாலும் அதையும் மாற்றுவார். நஷ்டங்கள் வந்தாலும் அதே நஷ்டத்தை மாற்றி அதிலே நன்மை உண்டாகும்படியாய் செய்வார். இதுதான் ஆண்டவர் அந்த இடத்தில் தைரியம் கொடுக்கிறார். சோர்ந்து போன சீஷர்கள் அப்படியே கடந்து போய்விட்டார்களா? இல்லை. இயேசு சிலுவையின் மரணத்தை சந்தித்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து மீண்டுமாய் தைரியம் கொடுத்து என்ன சொல்லுகிறார்? எருசலேமிலே காத்திருங்கள். அப்படியே கீழ்ப்படிந்து காத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்த அவர்களை நிரப்புகிறார். ஒரு புது பலன் அவர்களுக்குள் வருகிறது. இருதயத்தில் இருந்த கலக்கம், இருள், பயம் எல்லாம் எங்கு போனதென்றே தெரியவில்லை. எழுந்தார்கள். எப்படி எழுந்தார்கள்? நல்ல பலவான்களாய் எழுந்து உலகம் எங்கும் போய் பல பகுதிகளை அசைத்தார்கள். இன்றும் அந்த அப்போஸ்தலர் நாட்களிலே அந்த மேல் வீட்டு அறையிலே பற்ற வைக்கப்பட்ட அந்த அக்கினி உலகம் எங்கும் பற்றி எரிகிறது நாம் அறிந்திருக்கிறோம். சோர்ந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி தைரியப்படுத்தி அடுத்த எல்கைக்குழுங்களை கொண்டு போக விரும்புகிறார். ஜப்பான் தேசத்திலே போடப்பட்ட மிகப்பெரிய அணுகுண்டு உங்களுக்கு நன்றாக தெரியும். நாகசாகி குரோசிமா என்கிற பட்டணத்துல போடப்பட்ட அந்த அணுகுண்டு தாக்குதலினாலே அந்த பகுதி முழுவதும் சாம்பலாய் போய்விட்டது. கட்டடங்கள் நிற்க முடியவில்லை, அங்குள்ள தாவரங்கள் நிற்க முடியவில்லை, எல்லாம் உருகி வெந்து ஒன்றுமில்ல. அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தினது அன்று போடப்பட்ட அந்த அணுகுண்டு. ஆனால் அந்த ஜனங்கள் அந்த இடத்தை பார்த்து அப்படியே இனி அவ்வளவுதான் என்று சொல்லி சோர்ந்து போய்விடவில்லை. அந்த ஜப்பான் மக்கள் அதை பார்த்தவர் பாதிப்பு ஏராளம்தான். ஆனால் மீண்டுமாய் அதை சரி பண்ணினார்கள், மீண்டுமாய் எழுந்தார்கள், மீண்டுமாய் கட்டினார்கள், மீண்டுமாய் சூழ்நிலையை மாற்றினார்கள். சோர்ந்து போய் இப்படி ஒரு அணுகுண்டு போட்டு இப்படி நாசமாக்கிட்டாங்களே, எல்லாம் போச்சுன்னு சொல்லி பார்த்து இன்று வரை புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக அதே நிலைமை அப்படியே மாற்றி காண்பித்தார்கள். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இழந்ததையே, உடைந்து போனதையே, நொறுங்கி போனதே, நம்மை விட்டு போனதையே பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அதையும் தாண்டி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் மேல் நான் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன், அவர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்பாக வைப்பீர்கள் என்று சொன்னால் மீதியான காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுப்பார், கண்ணீரை துடைப்பார், தைரியம் கொடுப்பார். அவரை நோக்கி பார்ப்போமா? எல்லா வறுமையான பகுதி எல்லாவற்றையும் மீண்டுமாய் எழுந்து நாம் கட்டும்படியாய், புதுப்பிக்கும்படியாய், உயிர்ப்பிக்கும்படியாய், பசுமையாக மாற்றக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் செய்வார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உலகம் எங்கும் யுத்த மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எவ்வளவோ பரிதாபமான இழப்புகளையும் மரணங்களையும் குறித்து என்று நாங்கள் பார்க்கிறோம். எல்லா பக்கங்களும் இருதயங்கள் உடைக்கக்கூடிய பிரேக்கிங் செய்திகளை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும்
உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள், உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறேன். உடைந்து போன உள்ளங்களை மீண்டுமாய் தூக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிறேன். முயற்சி எடுத்து நான் தோற்று போகிறேன். இதை முடிக்க முடியுமா? இதை செய்ய முடியுமா? இது வாய்க்குமா? இது என்ன ஆகுமோ? இதனுடைய முடிவு எனக்கு தெரியவில்லை என்று அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவான முடிவுகளை நீர் கொடுப்பீராக. நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை காண்பிப்பீராக. வாசல்களை திறப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் நினைவுக்கு வருங்கப்பா. மன துயரத்தை மாற்றுங்க, கலக்கத்தை மாற்றுங்க. ஒரு புது பலனை கொடுத்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், என்னை கைவிடவே மாட்டார்னு சொல்லி முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய கிருபை நாள் நிரப்புவதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கலங்கி போன இருதயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே.